நம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். ஆசிரியர் சொல்லுங்க, இட்ஸ் வெரி சிக்னிஃபிகன்ட். ஒரு இயல்பான காட்சின்னு இதை நம்ம வர்ணிச்சிட முடியல. உங்களுடைய முதற்கட்ட அப்சர்வேஷன்ஸ் சார்ந்து நிறைய விஷயங்கள் இயல்புக்கு மாறானதுதான். அதுதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதுல ஒரு தொடர்ச்சி தான் திரு பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் திடீரென்று ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னால் யாரும் எதிர்பார்க்காத வகையில காமராஜர் சாலை என்று அழைக்கப்படக்கூடிய மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சராக மறைந்த ஜெயலலிதாவுடைய நினைவு இடத்துல வந்தவர் அமர்ந்தவர் ஒரு ஒரு மலர் வளையம் வைத்தார். அது வழக்கம் போல அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது அவர் மலர் வளையம் வைத்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. நம்ம சிஎம் அங்க போறாரு அப்படின்னு தகவல் வந்தோடனே முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு போறாரு அப்படின்னோடனே ஓஹோ அப்படியா அப்படின்னு ஒரு சாதாரணமான தகவலா பார்க்கப்பட்டது. அந்த மலர் வளையம் வைத்த பிறகு அங்கேயே அவர் அமர்ந்து விட்டார். அவர் இறுக்கமாக கண்களை மூடி அந்த இடத்துல ஒரு ஒரு மௌன நிலையில அவர் அமர்ந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கே, அவருடைய மெய்க்காவலர்கள் அங்கே இருக்கிறார்கள். 1-2 கட்சிக்காரர்கள் அவர் கூட வரும்போது முன்ன பின்ன கார்ல போகக்கூடியவர்கள் அங்க இருந்தாங்க. அமைச்சர் பெருமக்கள் யாருமே இல்லை. இது ஒரு நிச்சயமாக ஒரு வியப்புக்குரிய விஷயம் தான். உங்களுக்கு நம் நினைவுல இருக்கும் 2006-11 நேரத்துல 2009ஆம் ஆண்டுல ஈழத்துல இறுதிக்கட்ட போர் நடந்த போது காலையில தமிழக முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் வழக்கம் போல வாக்கிங் போக போறார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீர்னு போய் அண்ணா சமாஜில ஒரு மௌன விரதம் இருந்தார். அப்படியே திரிந்து அது உண்ணாவிரதமாக மாற்றப்பட்டது. அவருடைய குடும்பத்தினருக்கே கூட தெரியாத வகையில எல்லாருமே பதறி அடிச்சு ஒரு 7-8 மணிக்கு மேலதான் எல்லாருமே என்ன நடந்தது அப்படிங்கிறதுலேயே ஒரு கவனத்துக்கு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான சம்பவமா மாறியது. மதியத்துக்கு பிறகு அந்த உண்ணாவிரதம் மத்திய நிதியமைச்சராக இருந்த திரு சிதம்பரம் அவருடைய இதுக்கு பிறகு கைவிடப்பட்டது. அதுபோல திடீரென்று திரு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கம் போல அவர் அந்த காமராஜர் சாலையை கடக்கிறார் அப்படின்னு மட்டுமே எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில அவர் முதல்வருடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவுலத்துல திடீர்னு அமர்ந்திருக்கிறார். அதுவும் 15-20 நிமிடங்களுக்கு மேலாக அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது கண்களை இறுக மூடி அந்த முக பாவனைகளை நீங்க பார்க்க முடியும். எப்போதுமே சிரித்த முகமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் நீங்கள் தான் நாளையிலிருந்து முதலமைச்சர் என்று சொல்லும் போது எந்த முகம் பாவனை இருக்குமோ, நாளையிலிருந்து நீங்கள் முதலமைச்சர் கிடையாது என்று சொல்லும் போதும் அதே முகபாவனையில் இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய அந்த ட்ரேட்மார்க் சிரிப்பு, எப்போதும் ஒரு மகிழ்ச்சியோடு இன்முகமாகவே இருக்கக்கூடிய அந்த ட்ரேட்மார்க் சிரிப்பு, எவ்வளவு சங்கடமான கேள்விகள், நிலைமைகள், சூழ்நிலைகள் வந்த போதும் கூட அவருடைய அந்த ட்ரேட்மார்க், அந்த முகபாவனை எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர் திடீரென்று இறுக்கமான ஒரு முகத்தோடு, வழக்கத்துக்கு மாறான ஒரு தன்மையோடு, வழக்கத்துக்கு மாறான ஒரு நேரத்தில் ஒரு தமிழக அரசியல்ல பரபரப்பான அரங்கேற்றங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய வியப்பை, இன்னும் சொல்ல போனால் சில அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை கூட ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அங்கு சுற்றி இருக்கக்கூடிய காவலர்கள், மெய்க்காவலர்கள் இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கு அருகிலே நிற்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன அப்படிங்கிறது ஒரு வியப்புக்குரிய விஷயம் தான். அவங்களுக்கு முதலமைச்சரை தொந்தரவு பண்ண முடியாது. என்ன பிரச்சனை, நம்ம எழுந்திருக்கிறீங்களா, போலாமா, ஏதாவது சங்கடமா அப்படின்னு எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா அவர் முழுமையான கான்சியஸோடு ஒரு முடிவெடுத்து அங்க அமர்ந்திருக்கிறத நம்மளால உணர முடிகிறது. அப்ப அவருடைய பாதுகாவலர்கள் என்ன தகவல் இருக்கிறது, வேற எதுவும் அவருக்கு தகவல் வந்திருக்கிறதா, அவருக்கு செய்தி சொல்லணுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களால ஒரு முடிவெடுக்க முடியாம அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய, அவர் நின்றிருக்கக்கூடிய பாதுகாவலர் கூடவே நின்றிருக்கக்கூடிய காட்சியில பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள சைகைகளை, அவர்களுக்குள்ள பேச்சு இருக்கிறதையும் பார்க்கிறோம். அடுத்து என்ன செய்யறது, அங்க வர்றதா வர வேண்டாமா, ஏன்னா இந்த முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய நேரம் அதிகமானால் அங்கு திரளக்கூடிய மக்களுடைய கூட்டமும் கூட அதிகமாகலாம். இப்போது நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம போய் பார்த்தபோது 1-2 பேர் மட்டுமே இருந்த ஒரு இடத்துல தடதடன்னு பாதுகாவலர்கள் கூடுகிறார்கள். அடுத்து இப்போ கண்கள்ல சில தொண்டர்கள், ஒரு 10-15 என்று சொல்லும்படியான தொண்டர்கள் பக்கத்துல நிக்கிறத பார்த்தோம். இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சர் இப்ப திடீர்னு இப்படி அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தொலைக்காட்சி வழியாக பார்த்து அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்க வரலாம். அந்த மாதிரி இது ஒரு வியப்பை ஏற்படுத்தணும். அதனால இப்ப என்ன செய்யறது அப்படின்னு அந்த காவலர்கள் ஒரு ஒரு
கையை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில அவங்க யோசிச்சாங்க. என்ன அப்படின்னு தெரியாது, அடுத்த விஷயம் என்னன்னு தெரியாது, அப்ப என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் அவர்களுடைய சைகைகள் மூலமாக அவர் தொடர்ந்து பேசுவதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் பேசிக்கொள்வதில் தெரிகிறது. காவல் உயரதிகாரிகளும் உடனே நிச்சயமாக தொடர்புல இருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஒரு காவல் நண்பர் போனை எடுத்துட்டு அங்க விரைந்ததை நம்ம பார்த்தோம். அங்க ஒரு ஏசிடிசி லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியுது. பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இடதுபுறமாக ஸ்கிரீன் இடதுபுறமாக பார்க்கலாம் ஒரு டிசி லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க வந்திருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியுது. சோ அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்ட்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை ஏதாவது படிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது நடக்குமா அப்படின்னு தெரியல. நமக்கு வரக்கூடிய தகவல்கள் இன்னமும் முழுமையாக உறுதிப்படுத்த முடியல. ஏன்னா முதலமைச்சர் அப்படி அமர்ந்திருப்பது வந்து யாருக்குமே தெரியல. அவருடைய அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கூடவே வந்தவங்க கூட யாருக்குமே தெரியல. எல்லாருமே வந்து நம்ம விசாரிக்கும் போது எங்களுக்கும் தெரியல, அப்படி திடீர்னு உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வியக்குறாங்க. அதனால என்ன ஓட்டம் அவருடையது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அது எல்லாருமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட் விடப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹவு ஃபேர் இட் இஸ் ட்ரூ, எவ்வளவு தூரம் அது உண்மை என்று தெரியல. அப்படி இருக்குமானால் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு $1 மில்லியன் கேள்வி. அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்த்து கொண்டிருப்பது போல முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம், அதுல திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ராஜினாமா, திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக அவருடைய ஏகமனதான நியமனம், அவர் பதவி ஏற்புல தொடர்ந்து இருக்கக்கூடிய தாமதம், கவர்னர் வந்து சென்னைக்கு வராத நிலைமை, எப்போது பதவியேற்பு இருக்கும் என்பது தெரியாத நிலை, ஒரு வாரத்துக்குள்ள சொத்து வழக்கு மேல்முறையீட்டுல வந்து தீர்ப்பு வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை, இது எல்லாமே அடுத்தடுத்து வந்து தமிழக அரசியலை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே போகக்கூடிய நிலைமையில திருமதி தீபா அவர்களுடைய பேட்டி, திரு PH பாண்டியன் மற்றும் மனோஜ் பாண்டியன் அவருடைய பேட்டி என்று பரபரப்புல ஒரு அங்குலம் கூட குறையாத அளவில், இன்னும் சொல்ல போனால் நிமிடத்துக்கு நிமிடம் பரபரப்பை ஏற்றிக்கொண்டே செல்லக்கூடிய நிலைமையில இந்த அரசியல் தமிழகத்தில் உள்ள அரசியல் நிலவரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறதா அல்லது அது போல எந்த தொடர்பும் இல்லாமல் இயல்பு போல வழக்கம் போல தன்னுடைய தலைவிக்கு அவர் செய்யக்கூடிய வெறும் அஞ்சலியா அப்படிங்கிறது தெரியல. அவர் வந்து மௌனம் கலைத்தால் தெரியும். முதலமைச்சர் மௌனம் கலைப்பாரா, மௌனம் கலைக்கிறதுல ஏதாவது பொருள் புதிந்திருக்குமா, இந்த தியானத்துக்கு பின்னாடி ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கறதுலாம் வந்து நிச்சயமாக $1 மில்லியன் கேள்விதான். முதலமைச்சர் கண் விழித்து மௌனம் கலைத்து பேசுவதற்காக தான் எல்லாருமே காத்திருப்பாங்க. இது இந்த சந்தர்ப்பத்துல மிகப்பெரிய வியப்பையும் சின்ன அதிர்வலைகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமர்வாகத்தான் பார்க்க முடிகிறது. ஹரி, ஆழமான பொருள் பொய்ந்த ஒரு மௌனம் தியானம் அப்படின்னு நிச்சயமா வர்ணிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு ஒரு மீடியா கிளாரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு யாரும் யூகிச்சிருக்க மாட்டாங்க. நீங்களே குறிப்பிட்டது போல கூடவே இருந்த சகாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கூட தெரிந்திருக்க வாய்ப்பில்லைன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அவங்களுடைய தலைவியோட ஒரு ஆன்மாவோட கம்யூனிகேட் பண்ணுவது தான் இந்த தியானம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் பொது வெளியிலையும் ஒரு கம்யூனிகேஷனை ஒரு கருத்தை வெளிப்படுறதுக்கான வாய்ப்பே அதிகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா இது வந்து எந்த மாதிரியான செய்தியை கொடுக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து இப்ப இந்த ஆயுதத்து விவாதத்துல நீங்கள் எல்லாருமே பேசிக்கொண்ட விஷயமே அதுதான். ஏன் வந்து 60 நாள் கழித்து டாக்டர்கள் வந்து விளக்கம் அளிக்கிறார்கள், ஏன் 60 நாள் கழித்து PH பாண்டியன் அவர்கள் மௌனம் கலைக்கிறார், இதெல்லாம் எப்படி கேள்வியாக நடக்குதோ, ஒரு விஷயம் மௌனமாகவே இருக்கும்போது அது தொடர்பான யூகங்கள், இன்னும் சொல்ல போனால் அரசியல் விஷயங்கள்லயும் சினிமா விஷயங்கள்லயும் ஒரு மௌனம் வந்து மிகப்பெரிய புரளியாக வந்து மாறி எல்லா விதமான யூகங்களுக்கும் விட்டு சென்று ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியதாக எப்போதுமே இருந்திருக்கிறது. சோ மௌனம் கலைக்கப்படும் போதுதான் உண்மையான நிலவரங்கள் தெரியும். மௌனம் கலைக்கப்படும் போது பல சமயங்கள்ல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடியது உண்டு. பெரும்பான்மையான மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்கன்னா அவர்களை கன்வின்ஸ் செய்வது வந்து ரொம்ப கடினமான காரியமா இருப்பதை நிச்சயமா அரசியல்வாதிகள் உணர்ந்திருப்பாங்க. சோ அந்த எண்ணத்தை, அந்த ஒப்பீனியனை உருவாக்குவதற்கே வந்து ரொம்ப தெளிவான விஷயங்கள் முதல்ல இருந்தே அவங்க முன்னெடுத்து கொண்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல முதலமைச்சர் எதற்காக திடீர்னு இப்படி அமர்ந்திருக்கிறாரு, அவருடைய மனசுல என்ன ஓடுது, அவர் வந்து அதை வெளிப்படுத்துவாரா, அது வெளிப்படுத்துறதுல என்ன மாதிரியான தன்மை நிலைமை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு $1 மில்லியன் கேள்விதான். இது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. நிச்சயமா நீங்க சொன்னது போல அவருடைய கட்சியில அவருக்கு எல்லாமா இருந்து 2 முறை வந்து அவர் இருக்கும் போதே முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய நம்பிக்கை, நீங்கள் அறிமுகத்தில் குறிப்பிட்டது போல இது மாதிரி ஒரு
சம்பவம் வந்து வரலாறு எடுக்க நான் எங்கேயும் பார்த்திருக்கேன், எங்கேயுமே காணும் அந்த மாதிரி ஒரு நபராக பன்னீர்செல்வம் இருந்திருக்கிறார் என்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவாலே சொல்லப்பட்டவர் திரு பன்னீர்செல்வம். சோ இவருடைய மனசுல இப்ப என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாதுதான். அவர் மௌனம் கலைத்தால் தான் அது தெரியும். நிச்சயமாக அவர் வந்து ரொம்ப குறைவா பேசக்கூடியவர். தேவைப்படக்கூடிய விஷயங்களை ஓரிரு வார்த்தைகளை சொல்றதை தவிர ஒரு நீண்ட நெடிய பெரிய விளக்கம் கொடுத்து பழகினவர் அல்ல. ஏற்கனவே அவர் வந்து தன்னுடைய கட்சியுடைய தலைமையை வந்து உடனே அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் அவர் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்த எல்லாரும் பார்த்தோம். அதிமுக பொதுச்செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் குறிப்பிட்டது போல முதலமைச்சர் பதவியும் பொதுச்செயலாளர் பதவியும் நீங்களே ஏற்க வேண்டும் என்று முதலில் தன்னை வலியுறுத்தியதே திரு பன்னீர்செல்வம் தான் என்று அவர்கள் குறிப்பிட்டார் தன்னுடைய உரையில. முதலமைச்சராக அந்த கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போது ஒரு ரிபல்லா அவர் இதுவரைக்கும் பார்க்கப்பட்டதே இல்லை. அதிமுகல யார் யாரெல்லாம் அதிருப்தி ஆவாங்க, பன்ருட்டியார் என்ன சொல்வாரோ, செங்கோட்டையன் என்ன சொல்வாரோ, PH பாண்டியன் என்ன செய்வாரோ, KP முனுசாமி என்ன சொன்னாரோ என்றெல்லாம் பேசப்பட்ட போது கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்தது முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தான். சோ இன்னமும் கூட அவர் இதுதான் சொல்வார் அப்படின்ற முன்முடிவுக்கு யாருமே வர வேண்டியதில்லை. அவராக மௌனம் கலைக்கும் வரை அது என்னவாக இருக்கும், ஒரு வருத்தமாக இருக்குமோ வேதனையாக இருக்குமோ அப்படிங்கிற முன்முடிவு வர வேண்டியதில்லை. என்னவாகனாலும் இருக்கலாம். நிச்சயமாக இந்த பக்கமோ அந்த பக்கமோ இது வந்து ஒரு பெரிய பரபரப்பையும் பெரிய வியப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்திருக்கு என்று சொன்னால் அது மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு நிகழ்வா தான் இன்னைக்கு பார்க்கப்படக்கூடிய நிகழ்வு இது. இது இவ்வளவு பப்ளிக் லேர்ல இவ்வளவு பேர் ஒரு பரபரப்பான நிகழ்வா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோட கருத்தோட தான் திரு பன்னீர்செல்வத்துடைய இந்த ஒரு தியான நிலையை நம்ம பார்க்கலாமா, இல்ல இயல்பா அவர் வந்துட்டு அதோட இது வந்து இந்த ஒரு பரபரப்பை உணராதவராக தான் அவர் இருப்பார்னு நினைக்கலாமா? நம்ம அரசியல்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரும்போது ஹரி, நம்ம வந்து அடுத்த கட்டமான ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க எல்லாம் பெருசா கவலைப்படுவதில்லை. எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களோ, அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா அவர்களோ, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களோ, செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களோ, எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும் போதோ, அவர்கள் ஒரு செயலில் ஈடுபடும் போதோ அவர்கள் வந்து ஒரு நாளும் உடனே இது விஷயம் செய்யலாமா, இது விஷயம் செய்யக்கூடாதா, இப்ப என்ன ஆகும் யோசிக்கலாம். அவர்கள் என்ன மனதில் நினைக்கிறார்களோ, அவர்கள் எதை செயல்படுத்த விரும்புகிறார்களோ அதை செய்கிறார்கள். இதற்கான விளைவு சில சமயங்கள் அவர்கள் எதிர்பார்க்காதா இருக்கலாம், அல்லது அவர்கள் திட்டமிட்டது போலவே நடக்கலாம். இது வந்து மாறி மாறி ரெண்டு வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் வந்து ஒரு மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்கி இந்த மாதிரி நம்ம செய்வோம், இது சரியான திசையில போகும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்வாங்க. அதனுடைய பலன்கள் வந்து ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப, அந்த நேரத்துக்கு ஏற்ப, அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பல விஷயங்களை பொறுத்து அது வந்து அவர்கள் எதிர்பார்த்தது மாதிரியோ அவர்கள் எதிர்பார்த்தது விரோதமாக மாறலாம். ஆனால் அவர்கள் இப்படி நடந்துட்டால் என்ன ஆயிருது அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்ணுவது போல ஒரு பண்ண பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கால்குலேட்டிவ் ரிஸ்க் இருக்கும். பட் வந்து அரசியல்ல அவங்க ஹை அண்ட் ரிஸ்க் எல்லாம் எடுப்பாங்க. இது வந்து பல சமயம் பார்த்திருக்கிறோம். இப்படி போய் இவங்க கூட போய் கூட்டணி வச்சிட்டாங்களே நம்ம எல்லாம் பேசிட்டு இருப்போம். ஆனா அவங்க வந்து ரொம்ப திடமா அந்த கூட்டணி வச்சிருப்பாங்க. இவங்களும் கூட்டணி வச்சிருவாங்களா ஆச்சரியமா இருக்க, நம்ம நேத்து வரைக்கும் எப்படி பேசிட்டு இருந்தாங்களே நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து இயல்பா அவர் ரொம்ப இணக்கமான கூட்டணி வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க ரெண்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒன்னாவே இருக்கிறாங்களே, காலையில வரைக்கும் ஒன்னா இருக்கிறாங்களே பார்த்துட்டு இருப்போம். சாயந்தரம் வந்து இதுலயும் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்களாவே பார்த்துருக்கோம். என்ன காரணம்னா அவர்கள் மனதுல ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை அவர்கள் எப்போது செயல்படுத்த நினைக்கிறார்களோ அப்போ செயல்படுத்தி விடுகிறார்கள். அவ்வளவுதான். இது வந்து என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும், யாருக்கு வலிக்கும், யாருக்கு காயம் அப்படிங்கிறத அவர் கவனிப்பதில்லை. அவர்கள் வந்து இந்த விஷயத்தை இப்படி நம்ம கையாள்வது சரி அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க, அதை செஞ்சிடறாங்க. அரசியல்வாதிகளுடைய அடிப்படை குணம் மனோ வலிமை, மனோதிடம். இந்த இடத்துல நாம இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சா செஞ்சிருவாங்க. நம்ம மிடில் கிளாஸ் மக்கள், சாமானியர்கள், பெரும்பான்மை மக்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுக்குன்னா ரொம்ப தயங்குவாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிப்பாங்க. சித்தி என்ன சொல்லுவாங்களோ, அத்தை என்ன சொல்லுவாங்களோ, மாமா என்ன சொல்லுவாங்களோ, அண்ணன் என்ன சொல்லுவாங்களோ, ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்களோ, ஒரே குழப்பத்தில் ஓடிட்டு இருக்கும். மாறி மாறி அன்னை கூட சித்தப்பா வேண்டாம் சொன்ன என்னென்னமோ ஓட்டிக்கிட்டு இருப்போம் சாதாரண மக்கள். ஆனால் அரசியல்வாதிகள் தன் இயல்புலேயே அவர்கள் எல்லா விதமான ரிஸ்கையும் வந்து ரொம்ப சுலபமா எடுப்பாங்க. எல்லா விதமான தோல்வியும் சாதாரணமா தொடச்சிட்டு போவாங்க. ஒட்டுமொத்தமாக அதிமுக படு தோல்வியை சந்தித்த காலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளால அடுத்த கணத்துல அப்படியே எதிர்த்து வர முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுக தலைவர் தவிர யாரும் வெற்றி பெற முடியாத நிலைமெல்லாம் இருந்தது. அப்ப அடுத்த உடனே அவர்களால் எழுந்து வர முடியும். சோ எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தாலும் அதே மனதோடத்தோட அப்படியே எதிர்த்து வரக்கூடிய சக்தி தான் அந்த அரசியல்வாதிகளுடைய. சோ இவர் வந்து வெளியில வெளியில வந்து இது பப்ளிசைஸ் ஆகுமா, இது வெளியில 100 பேர் திரண்டு வந்துருவாங்களா, மக்கள் திரள் கூடுமா, இது நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடணுமா, நம்ம பேசணுமா, நம்ம பேச வேண்டாமா, இது இப்படி நினைக்க எந்திரிச்சிட்டு இப்ப வந்து தியானம் பண்ணக்கூடிய 30 நிமிடமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக கண்மூடிய நிலையிலேயே இருக்கிறார். ஒரே நிலை அப்படியே இருக்கிறார். அரை மணி நேரம் கழிச்சு அவர் எப்ப எந்திரிக்கிறாரோ அப்ப எந்திரிச்சு ரொம்ப நன்றிங்க, சாமி கும்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனாலும் போனதுதான்.
நாம எல்லாரும் பேசிட்டு இருப்போம் அப்படியோ இப்படியோ. அவர் வந்து ரொம்ப சுலபமா போக முடியும். அது அவர் மனசுல இருக்குது. நாமளா நினைக்கிறோம் வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ வெகுமக்கள் அப்படி நினைக்கலாம், பார்க்கிறவர்கள் நினைக்கலாம். அவர் வந்து சாதாரண எந்திரிச்சு ஒண்ணுமே இல்லைங்க, நாங்க வந்தேன், அது மாதிரி முதலமைச்சருடைய எண்ணம் ஏற்பட்டது, அதனால நான் வந்து சாமி கும்பிட்டு போனேன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்க சிஆர் அரசுகள் சொன்னது போல. இல்லை என்றால் ஏதேனும் ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வேற ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ தன்னுடைய எண்ணத்துல என்ன இருக்குங்கிறது வெளியிடலாம். இதற்கான விளைவு என்னவா இருக்கும்னு அவங்க எல்லாம் கவலைப்படுறது இல்ல. எப்பயுமே எந்த அரசியலும் கவலைப்பட மாட்டார், முதலமைச்சரும் கவலைப்பட வேண்டியதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சோ அவர் நினைச்சதை செய்யறார், அவ்வளவுதான். இதற்கான விளைவுகள் என்ன இருக்குங்கிறது ரியாக்ஷன்ஸ். அவங்க வந்து இப்ப சாதாரண எந்திரிச்சு வந்துட்டு நான் ஒண்ணுமே இல்ல, நான் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய எண்ணம் ரொம்ப மனசுல பெரிய அழுத்தமா இருந்தது, நான் வந்து சாமி கும்பிட்டு அவங்கள தியானம் வந்து போனேன் அப்படின்னு சொன்னா, இது அதிமுக தரப்புல இருந்தோ திமுக தரப்புல இருந்தோ எங்க இருந்து எதுவுமே வராது. நம்மளாம் வந்து இது அதிருப்தியா, இது திருப்தியா, இது வந்து வேற ஏதாவது சமிக்ஞை கொடுக்குதா விஷயமா, இது எல்லாம் யூகமாவே போய் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல சொல்றதுக்கு ஒண்ணு இருக்காது. பட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, ஏதேனும் 4 வரி படித்தார், ஏதேனும் விஷயங்களை சொன்னார் அப்படின்னா அதற்கான பொருட்களை வந்து நம்ம அது பேசின பிறகு தெரிந்து கொள்ள முடியும். சோ 1க்கு 3 முறை முதலமைச்சராக இருப்பவர், அரசியல்ல நல்ல பக்குவத்தை நாளொரு மேனியும் பொழுதுமாக ஏற்படுத்தி கொண்டவர், எதிர்கட்சிகளாலேயே வந்து சரியா தானே போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி ஒரு நிதானமான போக்கிலே அவர் போறதுனால அவருக்கு வந்து இதோடைய விளைவுகள் முழுமையாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்ன மாதிரி இப்ப நீங்க பார்க்கலாம் நேரலையில அந்த பின்னாடி சுற்றி இருப்பவருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்வதை நம்மளால் காண முடியும். நிச்சயமாக இது இன்னொரு காவல்துறையினருக்கு இன்னொரு கடினமான தருணம். அது திடீர்னு முதலமைச்சர் அங்க உட்கார்ந்துட்டாருன்னா அந்த பக்கத்துல பீச் வழியா கிராஸ் பண்ணி போறவங்க, அந்த பீச்ல காற்று வாங்க வந்தவங்க, ஓய்வுக்கு வந்தவங்க எல்லாருமே கூட பதறிவாங்க. என்னது இந்த சிஎம் இங்க உட்கார்ந்துருக்காரா, சிஎம் இங்க உட்கார்ந்துருக்காரா, ½ hour உட்கார்ந்துருக்காரா அப்படிங்கிற அந்த பரபரப்பு வந்து அவங்களை தொற்றிக் கொண்டு அடுத்த கட்டமாக நிச்சயமாக அங்கிருந்து ஒரு திரள் அந்த அதிகரிச்சுட்டே போகக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். அந்த கூட்டம் அங்க கூடிட்டு இருக்கிறதே நமக்கு அங்கூட பார்க்க முடியும். சோ அது வந்து இந்த மாதிரி மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிறதும், அவர்கள் வந்து 4 பேர் 4 விதமா பேசுவாங்கிறதும், 4 பேர் 4 விதமா யூகிப்பாங்க அப்படிங்கிறது எல்லோருமே தெரிஞ்சதுதான். ஹி மைட் பி கம்ப்ளீட்லி அவர் ஆஃப் தட். அது வந்து முதலமைச்சர் அதை கவனத்துல கொள்ளாம உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்ல. ஹி மைட் பி கம்ப்ளீட்லி அவர் ஆஃப் தட். பட் ஓகே, இது தாண்டி நம்ம வந்து நம்ம மனசுல நினைச்சதை நம்ம செயல்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கலாம். இந்த ஆழ்ந்த மௌனத்திலும் தியானத்திலும் இறுக்கமான கண்களிலும் உதடுகளிலும் ஒரு மனோதிடம் தெரிகிறது, ஒரு வைராகியம் தெரிகிறது. இது அந்த வைராகியம், அந்த மனோதிடம், அந்த மௌன நிலை எதை காட்டுகிறது அப்படிங்கிறது அவர் வாய் திறந்தால் தான் தெரியுமே தவிர, அவர் கண் திறந்தால் தான் தெரியுமே தவிர நாம யூகிப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த அரசியல் சூழல்ல இன்னும் நிறைய மீம்ஸ் போடுறதுக்கு உதவலாம், இன்னும் நிறைய யூகங்களுக்கு காசிப்புகளுக்கு உதவலாம். ஆனால் நாம் வந்து ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவர்ல 7.5 கோடி மக்களுடைய தலைவர் அப்படிங்கிறதுனால, பிரதிநிதி அப்படிங்கிறதுனால அவர் வாய் திறக்கும் வரை அதுல வந்து நாம் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதுதான் எல்லாருக்குமே ஒரு சரியான விஷயமா இருக்க முடியும். முதலமைச்சருடைய இந்த திடீர் மௌன தியானம் ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் மிகையில்லை. அதை பற்றின விளைவுகள் பற்றி உள்பட அத்தனை விஷயங்கள் பற்றின கம்ப்ளீட் அவேர்னஸ், அலர்ட்னஸ் அவருக்கு இருக்கும் என்றுதான் கருத வேண்டும். அது இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இல்லை.